ஓம் சாந்தி. 14/12/2023 முரளியிலிருந்தான ஸ்லோகம். நிர்பந்தப்படுத்துதல் அல்லது அதிகார தோரணையின் சமஸ்காரங்கள் எவையும் ஒருபோதும் வெளிப்படாதபடி உங்கள் சமஸ்காரங்களை மிக குளிர்மையானது ஆக்கிக் கொள்ளுங்கள். மனதின் உணர்வுகள் புலனங்கங்களூடாக வெளிப்படுகின்றது. ஒருவரின் மனோநிலை எவ்வாறு உள்ளதோ அதற்கேற்பவே அவரின் வெளிப்பாடுகள் இருக்கும். சில ஆத்மாக்களின் சமஸ்காரங்கள் மிக குளிர்மையாகவும் அதாவது சாந்த நிறைந்ததாகவும் இருக்கின்றன. சில ஆத்மாக்களின் சமஸ்காரங்கள் கடினமானவை, அதாவது அவர்கள் விகாரம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். கோப உணர்வுகள், அகங்கார உணர்வுகள் ஆத்மாக்களுக்குள் பிரவேசித்து அவர்களை பிழையான செயல்களை செய்ய வைக்கின்றன. அவற்றின் ஊடாக அவர்கள் பாவ கர்மங்களை சேகரித்துக் கொள்கிறார்கள். ஒருவருக்குள் அகங்கார உணர்வுகள் அதிகமாக இருக்கும் பொழுது அவை வார்த்தைகளூடாகவும் அவரின் செயற்பாடு ஊடாகவும் வெளித்தோன்றுகிறது. ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை நிர்பந்தப்படுத்துதல், அதாவது தான் நினைத்தபடி அவர் நடக்க வேண்டும், செயற்பட வேண்டும் என்று அவரை கட்டாயப்படுத்துதல் போன்றன அவருக்குள் இருக்கும் விகாரத்தின் வெளிப்பாடு. இவ்வாறு ஒருவரை நிர்பந்தப்படுத்தும் போது அந்த நபர் அழுத்தத்துக்கு உள்ளாகிறார். அவரால் தனது இயல்பான நிலையில் அமைதியாக இருக்க முடியாமல் போகின்றது. இவ்வாறு செய்வது அந்த ஆத்மாவை துன்பப்படுத்துவது போன்றாகும். இவ்வாறு ஒருவர் மீது ஒருவர் அதிகாரம் செலுத்துதல், அதிகார வார்த்தைகளை பிரயோகித்தல் போன்றன கூட அந்த அவர்களின் கடுமையான சமஸ்காரங்களே அதன் காரணமாக இருக்கிறது. பல பிறவிகளாக நாம் இந்த சமஸ்காரங்களை நடைமுறையில் வெளிப்படுத்தி இருந்தோம். இதனால் தான் அவை மிக வேகமாக செயற்படுகிறது. நிர்பந்தப்படுத்துதல், அதிகார தோரணை போன்ற சமஸ்காரங்கள் பல காலமாக எமக்குள் ஆழமாக பதிவாகி உள்ளன. இப்பொழுது நாம் உண்மை சரியாக உணரும் போது, அதாவது எமது உண்மையான குணங்களை நாம் உணர முயற்சி செய்யும் போது, இத்தகைய ஆழமான விகார சமஸ்காரங்களை நாம் மாற்றி அமைக்க விரும்புகிறோம். அனைத்து விடயங்களிலும் சாந்தமாகவும் அமைதியாகவும் நாம் செயற்படுவதற்கு நமது சமஸ்காரங்களை மாற்றி அமைக்க வேண்டும். நமது சமஸ்காரங்கள் அனாதியாக நாம் தேவ ரூபத்தில் இருந்தபோது அவை மிக குளிர்மையாகத்தான் இருந்தது. ஏனென்றால் நாம் எல்லோரும் ஆத்ம உணர்வில் இருந்தோம். ஆனால் பிறவிகள் பல எடுக்க ஆரம்பித்த போது சக்கரத்தின் நிறை காலத்தின் பின்பு நாங்கள் தேக உணர்வுக்குள் வாழ ஆரம்பிக்கிறோம். இப்பொழுது சக்கர இறுதியில் நாம் இருக்கின்றோம். அடுத்ததாக நாம் இந்த தேவ ரூபத்தில் இந்த பிறவி எடுக்க வேண்டியுள்ளதால் நிச்சயமாக இந்த இறுதி பிறவியிலே எமது சமஸ்காரங்களை, அதாவது இந்த தேகத்தின் சமஸ்காரங்களை நாம் குளிர்மையாக்க வேண்டிய தேவை உள்ளது. நாம் உண்மை, அதாவது எமது சமஸ்காரங்களை மாற்றி அமைக்க பாபா எமக்கு உதவி செய்வதற்காக வந்திருக்கிறார். அவர் எமக்கு தமது கற்பித்தல்களை நாம் நடைமுறையில் அவர் இடும் பொழுது இலகுவாக தேக உணர்வு சமஸ்காரங்களவை, அவற்றை எவ்வாறு குளிர்மைப்படுத்துவது போன்ற வழிகாட்டல்களை அவர் தினமும் எங்களுக்கு தருகின்றார். அவற்றை நாம் பயிற்சியில் கொண்டு வர வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அத்துடன் அவர் எமக்கு சக்திகளை கொடுத்து சில கடினமான தேக உணர்வு சமஸ்காரங்களை மாற்றியமைக்கவும் உதவி புரிகிறார். அத்துடன் ஒவ்வொரு ஆத்மா மீதும் நாம் அளவற்ற கருணையை கொண்டிருக்க வேண்டும். அவர்களை ஆத்ம உணர்வு பார்வையுடன் நாம் பார்க்கும்போது அவர்களை நிர்பந்தப்படுத்துவது, அதிகார தோரணை போன்றவற்றை பிரயோகிப்பதிலிருந்து நாமும் பாதுகாக்கப்பட்டு அவர்களையும் நாம் பாதுகாக்க முடியும். ஓம் சாந்தி.